ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹே கைஸ், வணக்கம் மக்களே. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த இரவு ரொம்ப பவர்ஃபுல்லான இரவு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறது மகா சிவராத்திரி. இந்த ஒரு நாளில் பகவான் சிவனோட அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்பப்படுகிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க மகா சிவராத்திரி. வாட் இஸ் மகா சிவராத்திரி? மகா சிவராத்திரி என்றால் என்ன? நீங்கள் எல்லோரும் ஃபாஸ்டிங் இருந்திருப்பீங்க, கடவுளுக்கு ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் இருக்கிறோம்? மகா சிவராத்திரினா என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக என்னென்ன நியூஸ் நடக்குது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நான் சேர்த்து விட்றேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு டெய்லி என்ன நடக்குது எல்லாமே உங்கள் முன்னாடி வருவோம். இந்த வீடியோ உங்கள்கிட்ட வரும். அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ உங்கள்கிட்ட வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரினா என்ன? இது சிவபெருமானோட ஒரு டிவைன் நைட், ஒரு இரவு. சிவன்னா ஆஸ்பிஷியஸ்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர், ஒரு எதிர்கால சக்ஸஸ். ஓகேவா? அதுதான் ஆஸ்பிஷியஸ்னா. ராத்திரினா இரவு. ஜஸ்ட் இது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை, இது ஒரு ஃபெஸ்டிவலாக இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நைட், ஒரு தனிப்பட்ட அவேக்கனிங் நைட் மாதிரி இது. ஸோ இந்த நாளில் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்கு அடுத்து ஜாகாரம் இருப்பாங்க. ஜாகாரம் இருந்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு எல்லோரும் ப்ரே பண்ணுவாங்க. இந்த நாளில் நம்ம லைஃப்பில் இருக்கிற இந்த நாள் நம்ம லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள், முன்னோர்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நடக்கும். ப்ளஸ் இந்த மகா சிவராத்திரியோட பிஹைண்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த மகா சிவராத்திரி எதுக்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறதுனா, 2 ரீசன் இருக்குது மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஒன்று சிவன் பார்வதி அவங்களோட கல்யாணம். இந்த நாளில் சிவனும் பார்வதியுமோட கல்யாணம். அந்த நாள் தான் மகா சிவராத்திரி நாள். அதனால் இது ஒரு டிவைன் யூனியனோட சிம்பிள் மாதிரி. அதனால தான் இது மகா சிவராத்திரி நடக்கப்படுகிறது. இது ஃபஸ்ட் ரீசன். சிவன் பார்வதியோட கல்யாணம் ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, நம்ம லிங்கோத்பவாவோட ஸ்டோரி சொல்லட்டுமா? இருங்க. ஒரு நாள் பிரம்மரும் விஷ்ணரும் சண்டை போட்டிருந்தாங்க. யார் பெரிய தெய்வம்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ், ஒரு சண்டை மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு பெரிய லைட் பில்லர் அப்பியர் ஆகுது அவங்க கண்ணு முன்னாடி. அதில் பிகினிங் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த மாசிவ் பில்லருக்கு. ஸோ பிரம்மர் சொன்னார், நான் மேலே போய் அதோட பிகினிங், அதோட டாப்பை கண்டுபிடிக்கிறேன். விஷ்ணு சொன்னார், நான் அது கீழே போய் அதோட பாட்டமை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அது அவங்க முடிவே உள்ள தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பாட்டமு டாப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்களால முடியல. அப்போது என்ன, அந்த லைட் பில்லர் என்ன சொல்லுதுன்னா, அந்த லைட் பில்லர் தான் சிவனில் அப்பியர் ஆகிறாரு. அந்த விக்கிரகம், அந்த சிவனாக அப்போ அவர் அப்பியர் ஆவார். அதோட மெசேஜ் என்னன்னு தெரியுமா? இந்த டாப் பிகினிங்கும் இல்லை, எண்டிங்கும் இல்லை. அதோட மெசேஜ் ஒரு ரியாலிட்டி, உங்களோட ரியாலிட்டி பிகினிங்கும் இல்லை, எண்டிங்கும் இல்லை. நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் ஒரு டெம்பரரி தான். சிவன் நமக்கு சொல்கிற லெசன் ஸ்டாப் கம்பீட்டிங், ஸ்டார்ட் ரியலைசிங். நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்பி இருக்கவே கூடாது. ப்ராப்ளம்ஸ் ஒரு சும்மா டெம்பரரி தான். நம்ம சக்ஸஸ் தான், நம்ம பிகினிங்கும் நம்ம எண்டிங் எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ சக்ஸஸை நம்பி தான் இருக்கணும். ஸ்டாப் கம்பீட்டிங், ஸ்டார்ட் ரியலைசிங். இந்த 2 ரீசன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. நம்ம அடுத்து எதுக்கு ஃபாஸ்டிங் இருப்போம்னா, சிவராத்திரினா ஃபாஸ்டிங்னா பாடிக்கு மட்டும் இல்லை. சிவராத்திரி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது பாடி நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம வயிற்றுக்கு, நம்ம பாடி, நம்ம உருவத்துக்கு மட்டும் இல்லை. அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது நைட் ஃபுல்லாமல் தூங்காமல் இருந்து சிவநாமம் ஜபத்தை பண்ணிவிட்டு, அது நம்ம இன்னர் டார்க்னஸை ரிமூவ் பண்ணணும். நம்ம உள்ளே இருக்கிற கெட்ட இருட்டு, கெட்ட நெகட்டிவிட்டி அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாகாரம் இருப்போம். அடுத்து ஃபாஸ்டிங் இருப்போம். சிவானா டெஸ்ட்ராயர், சிவானா அழியறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் டெஸ்ட்ராய் பண்ணுறது ஈகோ, ஈவில், அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து அவர் அழிவு பண்ணி விட்டுருவார். நம்மக்கிட்டேருந்து இருக்கிற நெகட்டிவிட்டி அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து அழிவு பண்ணி விட்டுருவார் நம்மளோட சிவன். அடுத்து இதோட ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ் பார்க்கலாமா? சிவன் லிங்கமோட அபிஷேகம் மில்க்கு, ஹனி, விபூதி, இது 3த்துல இந்த நாள் நடக்கப்படும். அடுத்து பில்வா லீவ்ஸ், அதில் சிவனோட பூஜை பண்ணுவாங்க. அடுத்து ருத்ராட்ச மாலையை நம்ம போட்டால் ரொம்ப நல்லது அந்த நாள். அடுத்து ஓம் நம சிவாயா என்று
108 தடவை நம்ம நினச்சிக்கணுமா மந்திரம். 108 டைம்ஸ் வந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று 108 டைம் நினச்சிக்கணும். அப்போ வந்து மகா சிவராத்திரி நாளைக்கு அந்த ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி 108 டைம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து இந்த சிம்பிள் ரிச்சுவல்ஸ் கூட ஒரு ஃபுல் ஹார்ட்டோட பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா ஓம் நம சிவா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபுல் ஹார்ட்டோட ஃபுல் பக்தியோடு நீங்கள் பண்ணணும் ஓம் நம சிவாயா என்று. ஓகேவா? அப்போ தான் நம்மளோட சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸ்பிரிச்சுவலோட மீனிங் என்னதுன்னா, மகா சிவராத்திரி நம்ம சொல்கிறது என்ன தெரியுமா? லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் காமாக இருக்கணும், சைலன்ஸ். இப்போ காந்தி ஜெயந்தி கூட அஹிம்சானா சைலண்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சார். அதே மாதிரி லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் காமாக இருக்கணும். சிவன் மாதிரி டிட்டாச்சாக இருக்கும். சிவன் எப்படி இருப்பார் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் சிவராத்திரி நாளன்னைக்கு, ப்ளஸ் எந்த நாளன்னைக்கு கூட. ஓகேவா? அவரோட தேர்ட் ஐ வந்து இங்கே இருக்கும். அவரோட தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணும்போது அது நாலேஜோட சிம்பிள், அது வந்து ஒரு அறிவோட சிம்பிளில் அவரோட தேர்ட் ஐ இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நாளில் நம்ம ஈகோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் ஓரம் போட்டு தூக்கி போட்டு நம்ம பாசிட்டிவோட காமாக சைலன்ஸாக ப்ராஸ்பரஸாக எல்லாமே நல்லதே நடக்கும் என்று நினைக்கணும். நம்ம இன்னரையை ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட இன்னரை என்னது பாசிட்டிவ், அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம எதுக்கு நம்ம நைட்டில் ஜாகாரம் இருக்கோம்னு தெரியுமா? அந்த நம்ம நைட்டில் வந்து நம்ம அந்த இருட்டில் நம்மளோட லைட்டை தேடணும். அந்த இருட்டில் வந்து இரவு வந்து இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் தான் நம்ம லைட்டை தேடணும். உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், இருங்க நான் சொல்கிறேன். அந்த வந்து நைட் தூங்காமல் இருந்தால் நம்மளோட இக்னோரன்ஸ், நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும். நம்மளோட பாசிட்டிவ்லாம் வரும் அந்த நைட்டு மட்டும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான நைட்டு மகா சிவராத்திரி அன்றைக்கி. ஸோ இந்த மகா சிவராத்திரி நைட்டில் வந்து எவ்ரி ஹவர் வந்து சிவன் லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் வந்து எதை வச்சு தெரிஞ்சு பண்ணுவாங்க? மில்க் பால் வந்து ஒரு பியூரிட்டி வந்து டினோட் பண்ணும். அடுத்து ஹனி வந்து ஸ்வீட்னஸ், இனிப்பை வந்து இது பண்ணும். அடுத்து விபூதி வந்து இன்ஃபரன்ஸ். நீங்கள் விபூதி பற்றி யோசிச்சிருப்பீங்களா எப்போயாச்சும்? எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ ரிச் மேனாக இருந்தாலும் லாஸ்ட்டில் எல்லோரும் ஒரு விபூதி, ஒரு ஆஷ் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் லாஸ்ட்டில் விபூதி கிட்ட வந்தால் சேருவாங்க. ஏன்னா விபூதி தான் நம்ம லாஸ்ட்டில் போயிடுவோம். விபூதி ஆஷில் தான் நம்ம போவோம். ஸோ எல்லாருக்கும் ஈகோ வேணாம், ஒன்றுமே வேணாம். எல்லோரும் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, காமாக இருங்க, ஸ்டே ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த இரவில் நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணாலும் உங்களுடன் சிவன் இருப்பார். நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணாலும் உங்களை சிவன் ஸ்ட்ராங் ஆக்குவார். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் சிவன் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பார். இந்த மிட்லைட்டில் இந்த இரவில் ஓம் நம சிவாயா என்று ஒரு நிமிஷமாச்சு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். மற்றும் இந்த வீடியோ உங்களை டச் பண்ணியிருக்கும். ஸோ கமெண்ட்டில் ஓம் நம சிவாயான்னு டைப் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ சிவன் பக்தர்கள் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரகிளுக்கு ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவையாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்த், பீஸ், ப்ராஸ்பரிட்டி வேண்டிக்கிறேன். இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம். உங்களை நினைக்கிறேன். உங்களை நினச்ச நன்றி.